அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லீகல் அப்டேட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த அப்டேட்டை பார்க்க போகிறோம். என்னவென்றால் முதல்ல வாட் இஸ் த கொஸ்டின், என்ன இந்த லீகல் அப்டேட்னு சொன்னால், கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நடைபெறுகின்ற அந்த கான்வர்சேஷனில் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் ரகசியமாக செல்போனில் பதிவு செய்ததை நீதிமன்றத்தில் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா, இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை பார்ப்போம். எந்த வழக்கில் என்று சொன்னால், விபார் கார்க் வர்சஸ் நேகா 2025 லைவ்லா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 694. ஏன் நீதியரசர்கள் யார் யார் என்று சொன்னால், ஜஸ்டிஸ் BV நாகரத்னா, அதே போல சஜித் சந்திர சர்மா, இந்த நீதியரசர் தான் இந்த தீர்ப்பு வழங்கினார்கள். என்று இந்த தீர்ப்பு வழங்கினார்கள் என்று சொன்னால் 14/7/2025. முதல்ல வாட் இஸ் த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், இந்த வழக்கு ஏன் உச்சநீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பு வழங்கினார்கள் என்றால், முதல்ல ஃபேமிலி கோர்ட்டில் யார் அந்த வழக்கை தாக்கல் செய்தார்கள், என்ன வழக்கு என்ன என்பதை பார்ப்போம். முதல்ல இப்போ கணவர் இருக்கார்ல, இவர் இந்த மனைவியிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று இந்த பதிண்டா என்ற ஃபேமிலி கோர்ட் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். விவாகரத்து எனக்கு வேண்டும் என்று, இந்து மேரேஜ் ஆக்ட் 13 படி 1955. அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வருகிறது. என்ன பண்ணாங்க, இந்த நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்ட் வச்சுக்கல, இந்த இடத்துல சீப் எடுக்கிறாங்க. இவர் கணவர் தானே போடுறாரு வழக்கு, அதனால் முதல் விசாரணை நடைபெற வருகிறது. முதல் விசாரணை நடைபெறுந்த பிறகு குறுக்கு விசாரணை செய்யணும்ல, அதற்கு முன்பாக கணவர் என்ன பண்ணுறாரு, விபார் கார்க் என்ன பண்ணுறாருன்னா, தன்னிடம் இருக்கின்ற, அதாவது இந்த மனைவியிடம் அவர் ரகசியமாக, மனைவிக்கு தெரியாமல் ரகசியமாக அவருக்குள் ஏற்பட்ட கான்வர்சேஷன் இப்போ கொடுமைப்படுத்துவதாக தான் அவர் பெட்டிஷன் போட்டிருக்காரு. அதனால் என்னென்ன கொடுமை என்பதை அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மொபைல் ஃபோனில் பதிவு செய்ததை நீதிமன்றத்தில் எதையெல்லாம் சப்மிட் பண்ணுறாருன்னு சொன்னால், மெமரி கார்டை சப்மிட் பண்ணுறாரு, காம்பேக்ட் டிஸ்கை சப்மிட் பண்ணுறாரு, மொபைல் ஃபோன் இது என்ன பண்ணுறாரு, அடிஷ்னலாக எவிடன்ஸாக தாக்கல் செய்கிறார். இந்த விசாரித்த ஃபேமிலி கோர்ட் நீதிமன்றமானது எல்லாத்தையும் விசாரணை செய்த பிறகு எந்தெந்த பீரியட் என்று சொன்னால், நவம்பர் 2010 டு டிசம்பர் 2010, அதே போன்று ஆகஸ்ட் 2016 டு டிசம்பர் 2016 அந்த கான்வர்சேஷனுடைய பீரியடு. இதை ஃபேமிலி கோர்ட்டில் சப்மிட் பண்ண உடனே என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ஃபேமிலி கோர்ட் என்ன பண்ணுறாங்க, விசாரணை செய்கிறது. விசாரணை செய்து இவற்றை எல்லாம் என்னவாக சாட்சியமாக ஏற்றுக்கொண்டு உத்தரவிட்டாங்க. அக்ரீடு பை வைஃப். என்ன பண்ணுறாங்க இவங்க, இது எப்படி பண்ணலாம், என்னை கேட்காமலே என்னுடைய அனுமதி இல்லாமல் ரகசியமாக நான் ரூமில் இருக்கின்ற போது பதிவு செய்கிறார், எனவே இது செல்லாது என்று என்ன பண்ணுறாரு, மேல்முறையீடு போகிறாங்க. நம்ம நேகா எங்கே போகிறாங்க, ஹைகோர்ட், பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு செல்கிறார்கள். என்னைக்கு 5/3/2020. அது விசாரணை செய்த பிறகு என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால், as per 122 of Indian Evidence Act 1872, as per BS 128 படி கணவன் மனைவிக்கு இடையே நடைபெறுகின்ற அந்த ரகசியமான அல்லது எந்த ஒரு கான்வர்சேஷனும் அது பிரிவிலேஜ், அது எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சாட்சிய சட்டம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. எனவே இதை அட்மிசபிளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹைகோர்ட், பஞ்சாப் அண்ட் ஹரியானா என்ன சொல்கிறாங்க, அந்த ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட் செட் அசைட் செய்து விடுகிறார்கள். இது ஹைகோர்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாரு, பாதிக்கப்பட்டாரு ஹஸ்பண்ட் விபாக் கார்க் என்ன பண்ணுறாரு, இந்த தீர்ப்பை பாதிக்கப்பட்டதுனால என்ன பண்ணுறாரு, உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறார். இப்போ ஹைகோர்ட்டில் எப்போ 12/11/2021 ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. ஓகேவா, சரி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கணவர் மேல்முறையீடு செய்கிறார். உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால், இப்போ தான் இந்த ஜட்ஜு இருக்காங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகிறது, விசாரணை செய்கிறார்கள். என்ன உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால், கணவன் மனைவிக்கு இடையே நடைபெறுகின்ற இந்த திருமண சம்பந்தமான விஷயங்களின் வழக்குகளில் கணவன் மனைவிக்கு இடையே நடைபெறுகின்ற போது, அதாவது இப்போ அட்வான்ஸ் ஆகிடுச்சு, சயின்டிஃபிக்கெல்லாம் வளர்ந்துட்டு நிறைய டெக்னாலஜிலாம் வந்துட்டனால அவர்களுடைய சாட்சியத்தை என்ன நடக்குது இவர்கள் என்பதை வேறொருவர் சாட்சி சொல்ல முடியாது. அப்போது அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கின்ற இந்த மாதிரி டெலிஃபோனு, மெமரி கார்டு இது மாதிரிலாம் வைத்து
சாட்சியம் கொடுப்பது என்பது அனுமதிக்கத்தக்கதுதான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவரோ ரகசியமாக பதிவு செய்கின்ற இந்த மாதிரியான அந்த வார்த்தைகள் அது வழக்குக்கு சாதகமாகவோ இருக்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் அதை நீதிமன்றமானது ஏற்றுக்கொள்ளலாம், சாட்சியமாக அனுமதிக்கலாம் என்று நீதிமன்றமானது என்ன பண்ணுறது, ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட் பிறப்பித்த அந்த உத்தரவை அலோ செய்கிறது. அலோ செய்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில், இவங்க இருக்க நடைபெற்ற கான்வர்சேஷன் சொல்கிறாங்கல்ல, இந்த நவம்பரில் அதே மாதிரி ஆகஸ்ட் 10 6 அந்த பீரியடுக்குள் நடந்திருப்பது தானா, அதுதான் என்பதை மட்டும் நீங்கள் என்கொயரி செய்து அதை என்ன பண்ணுங்க பரிசீலனை செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றமான தீர்ப்பு வழங்கியது. எனவே இந்த லீகல் அப்டேட்டினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், இப்போ விவாகரத்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம், இதில் குறிவானிட்டி, இந்த போன்ற திருமண சம்பந்தமான வழக்குகளில் கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவனும் அவருடைய சம்மதம் இல்லாமலோ மொபைல் போனிலோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸில் இதில் பதிவு செய்வது என்பது நீதிமன்றத்தில் அவருக்காக சாட்சியமாக வழங்கலாம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்று கூறி அடுத்த ஒரு லீகல் அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.